அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் மை டிவி ஃபேமிலிஸ். இன்றைக்கி ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இங்கே வச்சுருக்கிற பொருட்கள் எல்லாமே இடம் இல்லைன்னு நான் என்னுடைய அம்மா வீட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தேன். இப்போ எல்லாமே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஏன்னா என்னுடைய அம்மியும் வீடு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அதனால் என்னுடைய பொருட்கள் எல்லாமே ரிட்டர்ன் வந்துடுச்சு. இந்த பீரோ கூட வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெளியில் நிறுத்தி வச்சுருக்கேன். கொஞ்சம் ரிப்பேர் இருக்குது, அதை ரெடி பண்ணணும். அதுக்கப்புறமா நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் அம்மி வீட்டுக்கு தான் கிளம்பிகிட்ருக்கோம். ஏன்னா அவங்க புது வீடு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுக்கு போய் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸு. வீடு இப்படி தான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், சின்னதாக இருந்தாலும் அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் எல்லாமே போட்ட மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி எது எங்கே வைக்கணும் ஒன்றுமே இன்னும் நாங்கள் ரெடி பண்ணலை, எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் இந்த மாதிரி காலி பண்ணும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு. ஏன்னா சில பல விஷயங்கள் நம்ம வாடகை வீட்டில் நம்மளுக்கு செட் ஆகாது இல்லையா, அதனால் நம்ம வீடு மாறிட்டே இருக்கிற சுச்சுவேஷன் நம்ம எல்லாரும் அனுபவிச்சிருப்போம். எல்லாருக்கும் வாடகை வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அல்லாஹ் சொந்த வீடு கொடுக்கணும்னு நானும் துவா செய்கிறேன். நீங்களும் செய்யுங்க. ஃபஸ்ட்டு நான் பீரோ அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் நம்மளுக்கு ஃப்ரீயாக்கி கொடுத்துரும். அதுக்கப்புறமா பொருட்கள் எல்லாமே நம்ம எங்கே வச்சுருக்கோம் சமைக்கிறதுக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஃபஸ்ட்டு ஆஃப்டர்நூன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறமா நம்ம சமையல் செஞ்சுக்கலான்னு. இந்த மாதிரி வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது நீங்களும் வெளியில் வாங்கி சாப்பிட்ருக்குற அனுபவம் இருந்திருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நம்ம இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணோம், எப்படி ஃபினிஷிங் வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் நம்மளுக்கு சொந்த வீடு கிடைக்கணும்னு அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சுக்கலாம்.